நேரம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். இது அப்படியான ஒரு தருணமாக இருக்கிறபடினாலே உங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்கும்படியாக எந்த விதமான எண்ணங்கள், போராட்டங்கள் எதையும் நீங்கள் கண்டுகொள்ளாதபடிக்கு அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்து இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று சாட்சிகளாக வாழ்வதற்கு ஒரு நல்ல தருணங்களை ஆண்டவர் நமக்கு உருவாக்கி தருவார்கள். ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய பாதத்துல நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னை சகத்தரே, ஆசீர்வாதியும் என்னை சகத்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனந்தரத்திலே கர்த்தாவே உச்சனங்களில் தாக்கம் நிற்கிறே. கண்மலையை பிளந்து வனந்தரத்திலே கர்த்தாவே உச்சனங்களில் தாக்கம் நிற்கிறே. பள்ளத்தக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்ற தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. கனி தந்திட நான் செடி தொங்கிட, கனி தந்திட நான் செடி தொங்கிட. கர்த்தரை கரத்தாலே தம் கரம் வெற்றிட, கர்த்தரை கரத்தாலே தம் கரம் வெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சம்பைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுவே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சம்பைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுவே. ஆத்மபலமும் பரிசுத்தமும், ஆத்மபலமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தானே, அவளுடன் பெற்றிடவே வரம் தானே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு போய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிழ்ப்படுத்துகிறோம். நீ பெரியவர், நல்லவர், வல்லவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், எங்களை ஆண்டவரே காண்கிற தேவன், ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன், ரட்சிக்கிறவர், மீட்கிறவர், பாதுகாக்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவரையா உங்களுடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, நீங்க பேசுங்க. பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்பும் ஆண்டவரே.
ஆவியின் வரவில்லாத எங்களை நிரப்பி எங்களை பெருக செய்யுங்க, பருக செய்யுங்க. ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துகிறார். ஆண்டவரே உங்களுடைய சத்தம் மாத்திரம் கேட்கப்படணும். ஆண்டவரே எங்களுக்கு எந்த டைவர்ஷனும் இல்லாத படிக்கு, எந்த தடைகளும் இல்லாத படிக்கு, எல்லாவற்றையும் கட்டி உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி, ஆசீர்வதி, ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியர்களின் சார்பாக என்னுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பருகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக வாழும்படியாக கிருபைகளையும் வல்லமைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே உங்களை முகமுகமாக சந்திக்க இந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தபடியினாலே நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர், ஆயர், சபை மணியம் பொறுப்பாளர்கள், பெரியவர்கள், வாத்தியக்கருவி வாசிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், சிறு பிள்ளைகள், குழந்தைகள், இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற, ஊழியத்தில் உதவி செய்து கொண்டிருக்கிற, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற அனைவரையும் ஆண்டவர் பேராலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிற, ஆமா, தான் செய்கிற கிரியை, ஆமா, அப்புறம் இவைகளை பார்க்கிறோம், பெரிய கிரியைகளை செய்வான் என்று ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு இந்த வார்த்தை நம்ம விசேஷமான வார்த்தை. ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரை போல செயல்படுவார்கள், மாத்திரமல்ல அதற்கு அதிகமாகவும் செயல்படுவார்கள், கிரியை செய்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு விசேஷமான காரியத்தை இந்த நாளிலே நமக்கு வெளிப்படுத்துவதற்காக இந்த வசனத்தை ஆதாரமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இன்றைக்கு ஒரு அழகான சாட்சியை கேட்டோம். நல்ல ஜெபங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக துவக்க ஜெபத்தை செய்த அம்மாவர்கள், அடுத்ததாக சகோதரி அவர்கள் ஜெபித்தார்கள். ரொம்ப விசேஷமாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இவைகளெல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. மாத்திரமல்ல, அங்க சிறு பிள்ளைகள் எல்லாம் அழகா அவங்க தயாராகி பூவெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப அழகா வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப எந்த அளவிற்கு ஆண்டவரை நாம் கனப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பது இதன் மூலமாக வெளிப்படுகிறது. ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உலக சூழல் பயங்கரமாக இருக்கிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிக பயங்கரமாக. இப்ப ஐயாவுக்கு என்ன வயது இருக்கும் உங்களுக்கு சொல்லுங்க, என்ன வயது? என்னமா உட்காருங்க. 52. எந்த வருடத்தில் நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்கள்? இந்த சாட்சி சொல்றதுக்கு எது காரணமாக இருந்தது? எந்த ஆண்டிலிருந்து? எப்ப சுகம் கிடைத்தது? எப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்கள்? அப்ப 20வது ஆண்டு இல்லையா? 2020. கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? உட்காருங்க. அப்ப அவருடைய வயது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நாம் கவனிக்க வேண்டிய விசேஷங்கள் இவைகள் எல்லாம். அவருடைய வயது அவர் சொன்னார். அவர் எப்ப
கை உடைந்து கால் நடக்க முடியாத சூழல், எல்லா கஷ்டங்கள், எல்லா பிரச்சனைகளை அனுபவித்து பிறகு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இங்கே வந்து நின்று சாட்சி சொன்னார். அந்த சாட்சியில விசேஷம் என்ன தெரியுமா? விசேஷம் என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிறார், 6 மணிக்கு ஆராதனை என்றால் நான் எத்தனை மணிக்கு போறேன்னு சொன்னாரு? 5:30 மணிக்கு போறேன். அதுதான் விசேஷம். அப்ப கனத்தை நாம் எப்படி கொடுக்கிறோம் என்பது முக்கியம். நாம் ஆண்டவருக்கு முதலிடத்தை எப்படி கொடுக்கிறோம், எது கனம், எது மகிமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இப்ப அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமாக இருக்கிறார் என்ற ஒரு சூழலுக்குள் வந்திருக்கிறார். வந்தவர் என்ன செய்கிறார், அதற்கேற்ப ஆண்டவரை முன்னிறுத்த ஆரம்பிக்கிறார் என்பது முக்கியம். அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அதிலே தான் பெருக்கங்கள், அதிலே தான் ஆசீர்வாதங்கள், அதிலே தான் முன்னேற்றங்கள். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டேன் அந்த 17ஆவது அதிகாரம், அங்கே 5வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறது போல. அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் ஆண்டவர் ஆபிரகாமை எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார் என்ற அந்த செய்திகள் எல்லாம் இருக்கிறது. நாம் அதை கொஞ்சம் டீடைலாக பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க, நன்றாய் கவனிங்க. இன்னைக்கு இது போன்ற ஐயா பேர் என்ன? ஷாத்ராக். அதுக்கு முன்னாடி பேரு ஏழுமலை. ஏழுமலை ஷாத்ராக்காக மாறி இருக்கிறார். ரைட்டா? அப்ப எத்தனை ஏழுமலைகள், எத்தனை ஏழுமலைகள் இன்றைக்கு வெளியில இருக்கிறார்கள்? கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், லட்சோப லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் அவரை அறியாமல். இன்றைக்கு இவ்வளவுதான் நம்முடைய தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட மக்கள். இன்னும் அறியாத மக்கள் இந்த கிராமத்திலேயே ஏராளம் ஏராளம் உண்டு என்பதை நாம் விசேஷமாக கவனிக்க வேண்டும். இதைதான் வசனம் நமக்கு சொல்லுகிறது. வசனம் என்ன சொல்லுகிறது? மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியையை தானும் செய்வான், அவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அப்படி செய்து கொண்டிருக்கிறோமா என்பதுதான் இன்றைய கேள்வி. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், அவர் செய்தது போல நாம் செய்து கொண்டிருக்கிறோமா, அவரை போல வாழ்கிறோமா என்ற ஒரு கேள்வி இங்கே உங்கள் முன்பாக வைத்து நான் செய்திக்குள்ளாம் கடந்து போக விரும்புகிறேன். ஆண்டவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? ஒன்று சொல்ல மாட்டேன். பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்தார். ரட்சித்தாரா? ரட்சித்தார். அப்ப நாம ரட்சிக்கிறோமா? நாம ரட்சிப்புக்குள் நடத்துறோமா? நம்முடைய வாழ்க்கை சாட்சியின் ஜீவியமா இருக்கா? போய் சொன்னாதான் ஆண்டவரை பற்றி தெரியுமா? இல்ல. நம்முடைய வாழ்வு, நம்முடைய செயல், நம்முடைய எண்ணம் அவர்களை மாற்ற வேண்டும் இல்லையா? நான் என்ன செய்கிறேனோ அதுதான் மற்றவர்களுக்கு சாட்சியாக. இப்ப நம்ம எல்லாம் எப்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால், அவருடைய சாயலில் வைத்திருக்கிறார். அவருடைய சாயலிலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாமெல்லாம் யார்? அவருடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள், அவருடைய ரூபத்தினாலே சிருஷ்டிக்கப்பட்ட மக்கள். அவரை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம். சமுதாயத்தில் நாம் என்னை பார்த்தா இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்ல வேண்டும். அப்படித்தான் நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு சூழல் என்ன? இன்றைக்கு உலகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது, அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதுல குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், குற்றமற்ற இரத்த
ரத்தங்கள் இன்றைக்கு பூமியிலே சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது தெரியுமா? ஆமாவா இல்லையா? குற்றமற்ற ரத்தங்கள் பூமியிலே சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மிக பயங்கரமான சூழலுக்குள் போய் கொண்டிருக்கிறது. எப்படி? கணவன் மனைவிக்கு விரோதமாக, மனைவி கணவனுக்கு விரோதமாக, தாய் பிள்ளைக்கு விரோதமாக, உறவுகள் மக்களுக்கு விரோதமாக, இல்லையா? அதுதானே சூழல். இன்றைக்கு பத்திரிகையில் என்ன வருது? இன்னைக்கு டிவியில என்ன வருது? எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? குற்றமற்ற ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப குற்றமற்ற ரத்தம் பூமியிலே சிந்தும் பொழுது அது எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நமக்கு தெரியுமா? மிகப்பெரிய பயங்கரமான சூழல்களை அது ஏற்படுத்தும். ரத்தம் பேசுகிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, உங்களுக்கு தெரியுமா? அப்போ ஆபேல் ரத்தம் மட்டும் பேசுதா? எல்லா ரத்தமும் பேசும், எல்லா ரத்தமும் பேசும். அதனால அது வேற சப்ஜெக்ட், அதுக்குள்ள போயிட்டா நம்ம வேற மாதிரி போயிடுவோம். அதனால உங்களுக்கு காரியங்களை மட்டும் சொல்றேன், அது வேற விஷயம். நீங்க உண்மையிலே தெரிந்து கொள்ள வேண்டும். ரத்தம் பயங்கரம், அதை விளையாட்டாக எடுக்க முடியாது. ஒருத்தர் சர்வ சாதாரணமாக ஒரு கொலை செய்து போடுகிறார். சிறு பிள்ளைகள், சிறு சிறு பிள்ளைகள், பாவம் அறியாத பிறந்த பிஞ்சு உள்ளங்கள் எல்லாம் இன்றைக்கு நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சரியா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ரைட்டா? சரி, குற்றமற்ற ரத்தம் பூமியில சிந்தப்படுவது பெருகி கொண்டிருக்கிறது. ஓகே. இரண்டாவது, பெண் பிள்ளைகள். பெண் பிள்ளைகள் இன்னைக்கு மாணவ செல்வங்கள், குறிப்பாக இங்க உட்கார்ந்து போயிட்டாங்க பிள்ளைங்க, மாணவ செல்வங்கள் அவங்க தெருவில் நின்று சண்டை போடுறாங்க. பெண் பிள்ளைகள் கேட்டதுண்டா? என்னைக்காவது நம்ம காலில் கேட்டதுண்டா? நம்ம பார்த்ததுண்டா? பெண் பிள்ளைகள் என்னைக்காவது சண்டை போடுவாங்களா? தெருவில் நின்று. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பஸ் ஸ்டாண்ட்லயும் அவங்களுக்குள்ள ஏதோ வாக்குவாதத்தினால சண்டை, கூட ஃப்ரெண்ட்ஸோட சண்டை. எவ்வளவு பயங்கர மோசமான சூழலுக்கு போய் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமா, பெண் பிள்ளைகள், அதுவும் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். தெரியுமா? தெரியுமா? அப்ப எவ்வளவு மோசமான பாவத்திற்குள் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம், அது நடந்து கொண்டிருக்கிறது, நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பது கேள்வி. சரி, மூன்றாவது, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு குற்ற செயல்களில் ஈடுபடுகிற ஒரு சூழல். இன்னைக்கு ஜான் ஜோசப், இமானுவேல், ஜாஸ்பர், இல்லையா, டேவிட், இந்த பேரெல்லாம் நிறைய நீங்க பத்திரிகையிலையும் டிவியிலையும் கேள்விப்படுவீங்க, பட்டு கொண்டிருக்கிறோம். தெரியுமா? என்ன சொல்லுது? அவங்க இந்த குற்றம் இந்த செஞ்சாங்க, அவங்க அவங்களை ஏமாத்தினாங்க, அவங்க அந்த காரியத்தை செய்தாங்க என்று அவர்களை முதன்மைப்படுத்துகிற ஒரு சூழல். சரியா? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்றால், கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொன்னால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? முன்னாடி எல்லாம் அவர்கள் எந்த சண்டை சச்சரவுக்கும் போக மாட்டாங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க ஒழுக்கமானவங்க, அவர்கள் நல்லவர்கள், அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரமாட்டாங்கயா அப்படின்னு அடிச்சு சொன்ன காலம் எல்லாம் மலையேறிவிட்டது. இன்றைக்கு அந்த பெயர் உள்ளவர்கள் தான் இன்னைக்கு சமுதாயத்தில் முதன்மைப்படுத்துகிறார்கள். எதற்கு? குற்ற செயல்களில் ஈடுபடுகிற காரியங்களிலே. அடுத்தது, தேவாலயங்கள் இன்றைக்கு சீர்கெட்டு இருக்கிறது. சண்டைகள், சச்சரவுகள், பிரிவினைகள், போராட்டங்கள் இவையெல்லாம் சபைகளிலும் பெருகிவிட்டது. இவைகள் எல்லாம், இது போன்ற நிறைய காரியங்களை என்னால் பட்டியலிட முடியும், சாட்சி சொல்ல முடியும். ஆனால் இவைகள் எல்லாம் ஏன் நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்தவைகளை செய்வார்கள், மாத்திரமல்ல என்னை விட அதிகமாக செய்வார்கள். ஆண்டவர் குற்றம் புரிகிறவரா? ஆண்டவர் பாவம் செய்கிறவரா? ஆண்டவர் ஏமாற்றுகிறவரா? மோசம் போக்குகிறவரா? கிடையாது. அவர் பரிசுத்தமானவர். அவர் பரிசுத்த ஜீவியம் ஜீவித்தார். இந்த பூமியிலே 33.5 ஆண்டுகள் வரை இந்த பூமியிலே வாழ்ந்தார். பரிசுத்த
பரிசுத்தமாய் வாழ்ந்தார், அவரிடத்தில் ஒரு குறையோ மாசோ கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி எல்லாரும் சான்று பகர்ந்தார்கள். பிலாத்து சொல்லுகிறான், இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், இவர் மெய்யான கிறிஸ்து என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்படி அவருடைய சாட்சி மிக பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? அவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை செய்வான், அதற்கு அதிகமாகவும் செய்வான் என்று சாட்சி பகர்கிறார். நாம் எங்கே இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு இருக்கிறது. அப்படி நாம் நம்பி இருந்தால் இந்த இடமெல்லாம் காலியா இருக்காது. எத்தனையோ மக்கள், இங்க இருக்கிற மக்கள் ஆலயம் எப்போ திறக்கும் என்று சொல்லி ஓடோடி வந்து தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக மாறி இருப்பார்கள். அது நடந்தேற வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் உங்களை எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம எல்லாம் எழுப்பி இருப்பதற்கு நோக்கம் என்ன? நாம் சாட்சிகளாக மாற வேண்டும், நாம் சாட்சி பகர்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தெரிந்து வைத்திருக்கிறார். நாம் அப்படிப்பட்ட ஜீவியத்துல செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. சரி, நான் செய்திக்குள்ள வருகிறேன். ஒரு முக்கியமான கேள்வியில ஆரம்பிக்கிறேன். அது அம்மா அவங்க ரொம்ப அழகா ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப அதை நினைச்ச போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு இவைகள் எல்லாம் சான்றுகள். நிறைய காரியங்களை இவர்கள் சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அதே போல அந்த சகோதரி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையாக வெளிப்பட வேண்டும், நாங்கள் அதை போல மாற வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஜெபத்தில ஒப்பு கொடுத்த அந்த காரியங்களை நான் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. இப்பொழுது நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியின் மூலமாக ஆரம்பிக்கிறேன். ஞானஸ்தானம் என்றால் என்ன? மனம் திரும்புதல். சொல்லுங்க சீக்கிரமா. ஞானஸ்தானம் என்றால் என்ன? மனம் திரும்புதல். ஓகே, ரைட். அப்புறம் அவ்வளவுதானா? என்னமா? அங்கீகரிக்கப்படுறது. ஓகே, சரி. இப்ப நான் செய்திக்குள்ள வரேன். இப்ப நல்லா கவனிங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கான். அதுதான் ஞானஸ்தானம்னா. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இப்ப ஞானஸ்தானம்னா நாம என்ன பண்றோம்? சபை என்ன பண்ணுறோம்? ஞானஸ்தானம் அப்படின்னா என்ன பண்றோம்? என்னமா? தண்ணீரை குங்கி ஞானஸ்தானம் பெறுறோம். எப்படி ஞானஸ்தானம் பெறுறோம்? என்னமா? பரிசுத்தாவினாலே என்ன சொல்லி சொல்றாங்க? ஞானஸ்தானம் எப்படி கொடுக்குறாங்க? தண்ணீரை கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? முழுகி கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? பாவத்துக்கு மறைந்து நீதிக்கு உயிர். அப்ப என்ன பண்ணி கொடுக்குறாங்க? பத்தியா? ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாயா? அப்புறம் மெயினா ஒரு விஷயத்தை மறந்துறீங்க. அதாவது நாம எல்லாம் எப்பவுமே என்ன பண்றோம் தெரியுமா? அதுக்கு முன்னாடி அதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுவார். அதாவது செய்யறத சொல்றது இல்ல, செய்யாதத சொல்றது. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் செய்யாதத சொல்லிக்கிறீங்க. கரெக்டா? நீங்க சொல்றதெல்லாம் என்னது? செய்யாதத சொல்லிக்கிறீங்க, செய்யற விஷயத்த சொல்லல. ஒரு முக்கியமான விஷயம், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்றாரு. அப்புறம் சரி, உங்க வழியிலே வர. அப்புறம் சீக்கிரமா அது சொல்றதுக்கு முன்னாடி வந்து சொல்லுவாரு. என்னமா? ரைட், அதெல்லாம் கரெக்ட். அப்புறம் முக்கியமானது பத்தியா? ஐயோ, அங்கேயே சுத்தி வரல. கொஞ்சம் வெளியே வாங்க, கொஞ்சம் யதார்த்தத்துக்கு வாங்க. இப்ப ஞானஸ்தானம், குடும்பத்தில் ஞானஸ்தானம். இப்ப பிள்ளைங்கோ அது சரி. ஞானஸ்தானம் எத்தனை வகை நம்ம பார்க்கிறோம்? 2 வகை இல்லையா? ரெண்டுலயும் ஒரு விஷயம் நடக்குது. ஒரு விஷயத்தை நாம தெரிந்தோ தெரியாமலோ செய்து கொண்டிருக்கிறோம். முக்கியமானது பத்தியா? வேற ஒரு முக்கியமான விஷயம் நடக்குதுங்க. இப்ப சர்ச்சில் ஞானஸ்தானத்தை கொண்டு வரீங்க, என்ன பண்றாரு?
அப்புறம் அப்புறம் அதையே சொல்லு, அங்கேயே தான் இருக்கீங்க, கொஞ்சம் வெளியே வர மாட்டேன்றீங்க. ரைட், அதுதான் அதேதான், அங்கேயே தான் இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயத்தை படுத்துட்டீங்க. ரைட்டு, அப்புறம் சரி நீங்க சொல்ற மாதிரி அப்புறம் அடுத்தது வாங்க. அடுத்தது அப்புறம் அடுத்தது சீக்கிரமா அடுத்தது அடுத்தது பத்தியா எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். நான் அவர்கிட்ட ஒண்ணு கேட்டேன், அவரை பார்த்து அவர்கிட்ட கேட்டேன். அப்புறம் அடுத்தது என்ன கேட்டேன், அப்புறம் அடுத்தது என்ன கேட்டேன், அடுத்தது என்ன கேட்டேன், ஐயோ சரி நானே சொல்லிடுறேன். பெயர் வைக்கிறாங்களா இல்லையா? அதுதான் மெயினா நடக்குதுங்க. பழையெல்லாம் ஒழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பேர் வைக்கிறாங்க. கரெக்டா? இப்ப அவர்கிட்ட என்ன கேட்டேன் நானு, உங்க பேர் என்னன்னு கேட்டேன்னா, அதை சொல்லி நீங்க எல்லாத்தையும் சொன்னீங்க. எப்ப மாறினீங்க, எந்த வருஷம் மாறினீங்க, எல்லாம் சொன்னீங்க. அவர் பேரை கேட்டேன், சொன்னீங்களா? அதையும் உங்களுக்கு குறிப்பா காட்டினேன். அவர்கிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்பவும் ஞாபகம் வரல. அப்ப உள்மனதில் நாம் அதை ஒரு ஞானஸ்தானமாக நாம் கருதவில்லை. கரெக்டா? உண்மையிலே அதுதான் உண்மை. ஆனால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ நாம் அதை ஒரு சடங்காக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு அந்த வெளிப்பாடை உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல போறேன். ஞானஸ்தானம் என்றால் என்ன, பெயர் வைக்கிறது என்றால் என்ன, எப்பொழுது ஞானஸ்தானம் வைக்க வேண்டும், எப்பொழுது பெயர் வைக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது சாதாரண விஷயம் கிடையாது. இது சாதாரண விஷயம் கிடையாது. இதனுடைய டிராவல் எங்க தெரியுமா போகுது? பரிசுத்தம், நீதிமான், ஞானவான் என்ற படிக்கட்டுக்கு நேராக நம்மை நடத்துகிறதாக இருக்கிறது ஞானஸ்தானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் என்பது என்ன என்றால், அது பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வழிவகை செய்கிறது. பரிசுத்தத்தை பெற்றவன் யார் என்றால் அவன் நீதிமானாக மாற்றப்படுகிறான். நீதிமான் என்பவன் யார்? அவன் ஞானவானாக மாற்றப்படுகிறான். அந்த நீதிமானும் ஞானவானும் யார், எப்படி காக்கப்படுகிறார்கள் என்றால், வாசியுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 33 14 34 15 17 வாசி. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. 17வது வசனத்தை வாசிங்க. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். அப்ப இந்த நீதிமான் என்பவன் யார்? எப்படி நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்றால், வசனம் நமக்கு ஆதாரமாக சொல்லுகிறது, அவன் ஞானஸ்தானத்தின் வழியாக நீதிமானாக்கப்படுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப நல்லா கவனிங்க, நன்றாய் கவனிங்கள். முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 16வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினாலே இஸ்மவேல்
இதுக்கு என்ன பேர் தெரியுமா? எதற்காக அவனுக்கு இஸ்மவேல் பேர் வச்சாங்க? எதற்காக அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயர் வைத்தார்கள்? வசனத்தை வாசிக்கிற மறுபடியும் வாசிக்கிறேன். அவளை நோக்கி, யாரை நோக்கி? ஆகாரை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினாலே அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. ஏன் பெயர் வச்சாங்க இஸ்மவேல்னு? அங்கலாய்ப்பை கேட்டபடியினாலே அவனுக்கு இஸ்மவேல்னு பெயர் வைக்க சொன்னார். ரைட்டா? புரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்ப வாங்க 17வது அதிகாரம் 5வது வசனம். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் ஆபிரகாமை ஆபிராமிலிருந்து ஆபிரகாமாக மாற்றினார்? திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக அவனை ஆண்டவர் ஏற்படுத்துகிறபடியினாலே அவனை ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஆபிரகாம் இருக்கும்போது என்னை ஏற்றுக்கொண்டாய், என்னை விசுவாசித்தாய், உன்னுடைய நற்பண்புகள் வெளிப்பட்டது, என்னுடைய சாட்சியின்படி நீ வாழ்கிறாய், என்னை நீ விசுவாசிக்கிறாய், ஆகவே நான் உன்னை பெருக்கமான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்துவேன். இப்ப ஏழ்மலையாக இருந்தவர் சாட்ராக்காக மாறி இருக்கிறார். ஏழ்மலையாக இருக்கும் போது எப்படி இருந்தார் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் நிறைய பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு என்னை நிறுத்தி இருக்கிறார், நிலை நிறுத்தி இருக்கிறார் என்று அவரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இது அனைத்தும் எதனால் வந்தது என்றால், இது அனைத்தும் காரண பெயர்களாக நமக்கு சூட்டப்பட்டது. பெயர் வைப்பதும் பெயர் மாற்றம் செய்வதும் ஆண்டவர் எப்படி அதை நடத்தினார் என்றால் காரண பெயர்களாக வைத்தார். ஆபிரகாமுக்கு ஆபிரகாமாக இருந்தவன் ஆபிரகாமாக மாறினதற்கு என்ன காரணம் சொல்லுது வேதம்? திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பன், ஆகவே நான் உன்னை ஆபிரகாமாக மாற்றுகிறேன். அவன் என் ஆண்டவரை விசுவாசித்ததினாலே, ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதினாலே, அவன் விசுவாசிகளின் தகப்பனாக மாறினதினாலே அந்த பெயர் வைக்கவில்லை. வசனம் அதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நாம கவனிக்க தவறி கொண்டிருக்கிற காரியங்கள். கவனத்தில் வையுங்கள், கவனத்தில் வையுங்கள். சரியா? ரைட். இப்ப 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 20வது வசனம். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேல் பெயர் எதுக்காக வச்சாரு? கர்த்தரிடத்துல நான் கேட்டேன். எப்படி கேட்டேன்? அவளுக்கு குழந்தை இல்லாம இருந்தது. கரெக்டா? அண்ணாவை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். அவளுக்கு குழந்தை இல்லை, அதனால அவமானப்பட்டால், கஷ்டப்பட்டால், துக்கப்பட்டால், வருத்தப்பட்டால், வேதனைப்பட்டால். அப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்துல வந்து முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீ தர வேண்டும், என்னுடைய நிந்தை நீங்க வேண்டும், எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டால், ஆண்டவரிடத்துல கேட்டபடியினாலே, கேட்டதை அப்படியே ஆண்டவர் கொடுத்தபடியினாலே அண்ணால் சொல்லுகிறார், நான் ஆண்டவரிடத்தில் கேட்டு இந்த பிள்ளையை பெற்றுக் கொண்டேன், ஆகவே இவனுக்கு சாமுவேல் என்று பெயர் வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனா இதுவும் காரண பெயர். இது ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்பதற்காக அந்த பெயர் வைக்கவில்லை. கரெக்டா? அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அதனால சாமுவேல் பெயர் வச்சாங்களா? இல்ல. எதுக்காக வச்சாங்க? நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், சிறு பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார், என்னுடைய அங்கலாய்ப்பை கண்டார் என்று இஸ்மவேல் என்று பெயர் வைக்கிறான். ரைட்டா? அப்ப இது அனைத்தும் காரண பெயர்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நமக்கெல்லாம் காரண பெயரா? இப்ப அவருக்கு ஏழுமலையிலிருந்து ஷாத்ராக்கு மாறிச்ச காரண பெயரா?
ரைட்டா? புரிந்து கொள்ளுங்கள், இது வசனம் சொல்லுகிற காரியம். வசனம் இப்படிதான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். ரைட், இப்ப வாங்க 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவனுடைய மாமனும் அவனுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு எடுபட்டது என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டால். 22ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினாலே மகிமை இஸ்ரவேலை விட்டு எடுபட்டது என்று சொல்லி அந்த குழந்தை யாருடைய குழந்தை தெரியுமா? அந்த குழந்தை யாருடைய குழந்தை? என்னங்கம்மா? ஏலினுடைய பேரன். கரெக்ட். ஏலினுடைய பேரனுக்கு எப்படி பேர் வச்சாங்க தெரியுமா? அவ மருமக எப்படி பேர் வைக்கிறான்? இஸ்ரவேலை விட்டு மகிமை எடுபட்டு போயிடுச்சுப்பா என்று கதறிக்கொண்டு அந்த சூழ்நிலையில பெற்ற பிள்ளைக்கு அவள் இக்கபோத் என்று பெயர் வைக்கிறாளே தவிர அவள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறான், அவன் அப்படியாக வளரப்போகிறான் அந்த பெயர் வைக்கல. புரிந்து கொள்ளுங்கள். சரி, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஏன் ஆண்டவருக்கு இயேசுன்னு பெயர் வச்சாங்க தெரியுமா? ஜனங்களின் பாவங்களில் இருந்து அவர்களை மீட்டு ரட்சிப்பார் என்பதற்காகத்தான் இயேசு என்ற பெயர் அவருக்கு சூட்டப்பட்டதை தவிர அவர் நம்முடைய ஆண்டவராக இருப்பதினாலே அல்ல. ரைட்டா? கரெக்டா? ரைட். சரி, அப்ப இப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், ஞானஸ்தானம் என்பது பெயர் வைக்கிற காரியம் அல்ல. ரைட்டா? ஞானஸ்தானமும் பெயர் நேமிங் செரமனியும் ஒண்ணு கிடையாது. அது வேறு, அது வேறு. இப்ப ஒரு சப்ஜெக்ட பார்த்தோம். ஞானஸ்தானம் பெயர் வைக்கிறது என்பது காரண பெயர்களாகத்தான் மக்களுக்கு சொல்லப்பட்டது. இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால், இன்றைக்கு உலகத்துல நடக்கிற தவறு எது தெரியுமா? இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். மேரி, இப்ப நம்ம கூட்டத்துல ஒருத்தர் மேரின்னு இருக்கிறாங்க. நம்ம கூட்டத்துல அவங்க மேரின்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? அவங்க பேர் மேரின்னு சொல்றாங்க, என்ன நினைப்பீங்க? அவங்க கிறிஸ்டின்னு நினைப்போம். கரெக்டா? அப்படித்தான் நினைக்கிறோம். மாரியம்மான்னு சொன்னா என்ன நினைப்பீங்க? அவங்க இந்துன்னு நினைப்போம். மிரியம்னு சொன்னா என்ன நினைப்போம்? முஸ்லீம்னு நினைப்போம். பத்தியா? ஆனா வசனம் அது சொல்லல. வசனம் இந்த பிரிவினைகளை ஏற்படுத்தவே இல்லை. புரிந்து கொள்ளுங்கள், நாம எப்படி தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த விஷயம் தான் இன்றைக்கு பரவி இருக்கிறது. அதனாலதான் நான் இந்து, நான் முஸ்லீம், நான் கிறிஸ்டின் இல்ல, நான் அந்த ஆலயத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எல்லாரையும் ஒன்றாக பார்க்கிறார். அவர் பெயரினால யாரையும் பிரிக்கல. அவர் ஏழ்மலையா இருந்தவர், ஏழ்மலையா இருந்தா என்ன தப்பு? ஏன் சாத்ராக மாறினாரு? தெரியல, நமக்கு தெரியல. அப்ப தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வசனத்தை கொண்டுதான் நான் சாட்சியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய சுயத்துல நான் பேசல. புரிந்து கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, ஞானஸ்தானம் சாதாரண விஷயம் கிடையாது. ஞானஸ்தானம் பரிசுத்தத்திற்கு நேராக நடத்துறது. பரிசுத்தாவியை பெறுவது எப்படி என்பதற்கு ஞானஸ்தானம் ஒன்றுதான் சான்று. ஞானஸ்தானத்தின் மூலமாக தான் பரிசுத்தாவியானவர் பெறப்படுகிறார். அதைத் தொடர்ந்து அவர் நீதிமானாக மாறுகிறார், அவர் ஞானவானாக மாறுகிறார், அவர் நட்சத்திரங்களாக ஜொலிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க தானியேல் 9
தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற நீதிமான்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆண்டவர் அப்படித்தான் நம்மை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அப்படித்தான் மாற வேண்டும். இன்றைக்கு வசனம் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஞானவான்கள் நட்சத்திரங்களாக ஜொலிக்கிறவர்களாக பிரகாசிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு திட்டத்தை உண்டு பண்ணி நமக்கு உருவாக்கி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம்? வழக்கம் பழக்கம் அப்படின்னு சொல்லி நாம திசை மாறி போய் கொண்டிருக்கிறோம். எப்ப போய் கொண்டிருக்கிறோம்? 2022 ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அதற்கான காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு சூழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு இலங்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இன்னைக்கு உக்ரைன்ல என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நேபாளத்தில் என்ன நடக்கிறது, பாகிஸ்தான்ல என்ன நடக்கிறது, லெபனான்ல என்ன நடக்கிறது, பெரு என்ற தேசத்தில் என்ன நடக்கிறது என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியல் தயாராக இருக்கிறது. நாம 2 வருடமாக கொரோனாவினால சிக்கி ஆலயங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருந்தது. எதற்காக தெரியுமா? எதற்காக இதெல்லாம் நடந்தது? நாம ஒன்றும் கண்டுக்கல. நாம் அப்படியே வழக்கமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தி ஆண்டவர் எனக்கு உபத்திரவமா இருந்தா ஆண்டவரே இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருந்தா ஆண்டவர் விட்டு தூரப்பட்டு நான் பிஸியா இருக்கிறேன் அப்படின்னு போயிடணும். இதான வழக்கம். ஆனால் ஆண்டவர் நம்மை எப்படியாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் ஞானவானாக நீதிமானாக. நீதிமானுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, நோவா ஆண்டவரால் காப்பாற்றப்பட்டான். ஒரு பெரும் வெள்ளம், எல்லா உலகமும் அழிந்தது, எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் நோவா மாத்திரம் காப்பாற்றப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் நோவா மட்டும் காப்பாற்றப்பட்டான்? வாசிங்க. நோவா தன் ஜனங்கள், நல்லா கவனிங்க, மறுபடியும் அந்த வசனத்தை அந்த வார்த்தையை வாசிங்க. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான். போதுமா? நீதிமானுக்கு என்ன கிடைக்கும்? அவன் காப்பாற்றப்படுகிறான். அதுதான் சங்கீதம் 34:15-17 சொல்லுகிறது, நீதிமான் கூப்பிடுதலுக்கு என் செவிகள் திறந்திருக்கிறது. அப்ப நாமெல்லாம் யாராக மாற வேண்டும்? யாராக மாறணும்? நீதிமானா மாறணும். என்னுடைய வாழ்வு மாறணும். இந்த நாள் நான் முடிவெடுக்கணும், நான் நீதிமானா மாறணும். இங்க கேட்டுட்டு வசனத்தை கேட்டு தலை ஆட்டிட்டு வெளியே போயிட்டு தண்ணி பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு தண்ணி பிடிக்கும் போது என்ன பண்றோம்? உனக்கு கிடையாது, நான் மட்டும் தான் பிடிப்பேன் சொல்றமா இல்லையா? அப்ப எப்படி மாற்றம் வரும்? இங்க இருக்கும் போது எல்லாம் ஓகே, வெளியே போனா நாம உலகத்தாரா மாறிடுறது, உள்ள வந்தா பரிசுத்தமா மாறிடும். அல்ல பிரியமானவர்களே, உலகத்திலும் நான் அப்படித்தான் வாழ்வேன், ஒழுக்கமாக வாழ்வேன், நேர்மையாக வாழ்வேன். இதற்கு சான்றுகளாகத்தான் இன்றைக்கு சூழல் இருக்கிறது. இன்றைக்கு எல்லாம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. உலகமே அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, ஊழல், அநியாயம், அக்கிரமம், துரோகம். யாரையாவது நீங்க நம்ப முடியுமா? ஒருத்தரை நம்ப முடியுமா? ஒரு மனுஷனை நம்ப முடியுமா? நம்ம இன்றைக்கு நம்பி அவருக்கு சொன்னா அவர் சரியா சொல்லியிருப்பான்னு சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஏன்? அப்போ எந்த அளவுக்கு கரப்ட் ஆகியிருக்கிறது இந்த உலகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்? அதற்கு காரணம் யார்? நாம் தான். வசனம் என்ன சொல்லுகிறது? என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போல செயல்படுவான். அது மாத்திரமல்ல, என்னை விட பெரிய காரியங்களை அவன் செய்வான் என்று ஆண்டவர் உங்களையும் என்னை நம்பிக்கொண்டிருக்கிறாரே. நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? உலகத்தோடு ஒன்றி போய் கொண்டிருக்கிறோம். உலகத்தோடு உலகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் சூழல். சரி, இப்ப நல்லா கவனிங்க. பெயர் வைக்கிறது ஞானஸ்தானம் ஆகாது என்பதை பார்த்தோம். சரி, பெயர் எப்ப வைக்கணும் அப்படின்னு பார்த்தா லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது
அதிகாரம் 59, 60, 62, 63 வசனங்கள். அதை வீட்டுல வாசிங்க, கொஞ்சம் மட்டும் வாசிங்க. வாசிங்க. இல்லம்மா 59 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணப்படும்படி அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். எப்ப பெயர் வச்சாங்க? 8ஆம் நாளிலே. சரி, ஆண்டவருக்கு எப்ப பெயர் வச்சாங்க? 2ஆவது அதிகாரம் 21வது வசனம். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணப்படும்படி பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அதன் கர்ப்பத்திலே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவருக்கு எப்ப பெயர் வச்சாங்க? 8ஆம் நாள்லமா, 8ஆம் நாள்ல தான் பெயர் வச்சாங்க. அப்ப பெயர் வைக்கிறது எப்ப வச்சாங்க? 8ஆம் நாள்ல. பெயர் வைக்கிறதுக்கும் ஞானஸ்தானத்துக்கும் சம்பந்தம் இல்லை பார்த்தோம். ரைட். இப்ப ஞானஸ்தானம் என்றால் என்ன பார்க்கலாம். ரைட்டா? இப்ப அங்கதானே வரீங்க. இப்ப அங்கதான் வர முக்கியமான பாயிண்ட் வருது. நல்லா கவனிங்க. வாங்க 3வது அதிகாரம் லூக்கா 3:21 இருந்து வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீ தேவனுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். பாத்தீங்களா? அப்போ ஞானஸ்தானம் எப்ப வச்சாங்க? 30வது வயசுல வச்சாங்க. பெயர் வைக்கிறது எப்ப வச்சாங்க? 8ஆம் நாள்ல வச்சாங்க. இன்னொரு வயதும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு குறிப்பு வயது, இன்னொரு வயதும் ஆண்டவருடைய வயது சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வயது? என்னமா? ஆயுசு நாட்கள். கரெக்ட். நீங்க எப்போ என்ன வயசு? 12. வெரி குட், வெரி குட். பாத்தீங்களா? அப்போ கரெக்ட். ரைட்டா? ரைட்டா? வெரி குட், வெரி குட். நல்லா நல்லா தயாரா இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்ப நல்லா கவனிங்க. ஏன் இந்த குறிப்பு சொல்லப்பட்டிருக்குன்னா, 8ஆம் நாள்ல சொல்லப்பட்டிருக்கு, 12வது வயசு சொல்லப்பட்டிருக்கு, 30வது வயது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஊழியத்தை முடிச்ச காலமும் சொல்லப்பட்டிருக்கு. கரெக்டா? அப்போ அவரை குறித்த முழு தகவலும் நமக்கு இருக்கிறது. சரியா? ரைட். இப்ப ஏன் 12வது வயது குறிப்பா சொல்றாங்க என்பது முக்கியம். இப்ப அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். இப்ப அதுக்கு முன்பாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். இப்ப 3வது அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்லுது? ஜனங்கள் எல்லாரும் இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்றார் என்று சொல்லுகிறது. அப்படிதான் சொல்லுது. அப்ப இயேசுசாமி எப்படி ஞானஸ்தானம் பெற்றாரு? வசனம் சொல்ற மாதிரி சொல்லுங்கம்மா. என்னம்மா சொல்லுமா? சொல்லுங்க. கரெக்ட். எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றது போல இல்ல, எல்லாரும் ஞானஸ்தானம் பெறும்போது அவரும் கூட்டத்தோடு கூட்டமாக ஞானஸ்தானம் பெற்றார் என்று சொல்லுது. கரெக்டா? வசனத்தை அப்படிதான் தெளிவா புரிந்து கொள்ளணும். எல்லாரும் பெற்றது போல அவர் பெறல, எல்லாரும் பெறுகிற போது அவரும் பெற்றார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? ரைட். அப்ப இங்க ஒரு கேள்வி இருக்கிறது. இங்க ஒரு முக்கியமான கேள்வி. யார் பதில் சொல்றாங்க பார்க்கலாம். யார் பதில் சொல்றாங்க கவனிங்க. ஆண்டவர் ஜனத்தோடு ஜனமா சேர்ந்துதான் ஞானஸ்தானம் பெற்றார். அப்படிதான் வசனம் சொல்லுது. கரெக்டா? ரைட். இப்ப ஆண்டவர் மீது மட்டும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரே, ஏன் மற்ற ஜனங்கள் மீது இறங்கவில்லை? என்னமா சொல்லுங்க. நீங்க பாதி முழுகி சொல்றீங்க.
அப்படின்னு சொல்றீங்க. ரைட் ரைட். நீங்கம்மா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் எப்படி உற்பத்தி ஆனாரு? உற்பத்தி ஆனது நம்ம பார்க்கல, நமக்கு தெரியாது. ஆனா நம்ம பார்த்தது என்ன? கரெக்டுமா? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், நீ தவறே கிடையாது. இப்ப ஆண்டவர் எப்படி பிறந்தார்? கண்ணீர் வயிற்றுல பிறந்தார். ரைட். நாம பிறக்கிறது போல தானே பிறந்தாரு இல்லையா? இல்லையா? சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோவான் 5:5 40. உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனமில்லை. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை. உங்களின் தேவானுக்கு இல்லை என்று உங்களை அறிவிக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன்னுடைய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரை ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? இப்ப 8:40 யோவான் 8:40. தேவனாகிய தேவனிடத்தில் பத்தியா என்ன சொல்றாரு? அவரு மனுஷன்னு சொல்றார். அவர் மனுஷன்னு சொல்றார். நீங்க இன்னும் ஆழமா போனாதான் நீங்க அதை புரிந்து கொள்ள முடியும். நீங்க ஆண்டவர் வாழ்ந்த போதும் அவர் மரித்து உயிர் தெழுந்த போதும் வித்தியாசமாக இருந்தார். மரித்து உயிர் தெழுந்த பிறகு அவருடைய சாயல் மாறிற்று, அவருடைய செயல்கள் மாறிற்று. ஒரு குறிப்பை சொன்னா நீங்க புரிந்து கொள்வீங்க. ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு அவங்க எல்லாரும் ஒரு வீட்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. கதவெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. எப்படி உள்ள வந்தாரு? கதவை திறந்து உள்ள கூப்பிட்டாங்களா? ஆனா அப்படியே வந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அப்படி வந்தாரா? இல்லை. அதுதான் வித்தியாசம். இங்க வசனம் இருக்கிறது. வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் மனுஷனாகிய என்று சொல்லுகிறார். அவர் தன்னை தேவகுமாரன் என்று கூட சொல்லல, மனுஷன் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அது ரொம்ப குறிப்பு. ஆனா நம்மை குறித்து ஒரு குறிப்பு சொல்லுகிறது. சங்கீதம் 82:6-7. நம்ம என்னன்னு சொல்றார் ஆண்டவர்? தேவர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப வித்தியாசம் கிடையாது. நாமும் தேவர்கள் தான், அவரும் மனுஷன் தான். அப்படித்தான் இந்த பூமியில வாழ்ந்தார். அதற்கு பிறகு நடந்ததுதான் நாம சொல்றதெல்லாம் கரெக்ட். இப்ப சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் மட்டும் பெற்றாரே, நாம் ஏன் பெறவில்லை? நாமும் பெற்றிருக்கணும் இல்லையா? அங்க ஒரு குறிப்பு இருக்கிறது. ஜனங்களோடு ஜனங்களாக ஆண்டவர் ஞானஸ்தானம் பெற்றார் என்று குறிப்பு இருக்கிறது. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், ஆண்டவர் அவர் தேவகுமாரன் ஆனால் அவரை எப்படி பண்ணிருப்பாங்க? அவருக்கு ஒரு ஸ்பெஷல் இடத்தை கொடுத்து அவரை தனியா ஞானஸ்தானம் பண்ணிருக்கலாமா இல்லையா? அப்படித்தானே பண்ணிருக்கணும். ஆனா வசனம் சொல்லுகிறது அவர் ஜனத்தோடு ஜனமாக இணைந்து ஞானஸ்தானம் பெற்றார். அப்படின்னா என்னன்னா அவர் மனிதனுக்குள் மனிதனாக வாழ்ந்தார் என்பதற்கு சான்றுகள் இது. புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நல்லா புரிந்துகள். முடிஞ்சு போச்சு, டைம் ஆயிடுச்சு. நான் முடிக்க நினைக்கிறேன். நிறைய காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். புரிந்து கொள்ளுங்கள். நாம் மனம் மாற வேண்டும், நாம் மாற்றம் பெற வேண்டும், நாம் ரட்சிப்புக்குள் நடக்க வேண்டும். வசனம் வேறு ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறது, ஆனால் நாம் வேறு ஒன்றை செய்து கொண்டு அதை சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அது அல்ல வாழ்க்கை. இதனால நாம் ஜெயிக்க முடியாது, மனமாற்றம் அடைய முடியாது. ஆபத்தில் சிக்குவதுதான் நம்முடைய வாழ்க்கை. இன்னைக்கு உக்ரைன் தேசம் இன்னைக்கு இன்னும் வேண்டாம், கொரோனா வந்தது இல்ல, 2 வருஷமா இன்னும் கொரோனா இருக்குது, இன்னும் இருக்கு. எவ்வளவு கஷ்டம். கொரோனாவில் எவ்வளவு பேர் செத்தாங்க தெரியுமா? எவ்வளவு பேர் இந்திய தேசத்துல மட்டும் எவ்வளவு பேர் மரித்தாங்க தெரியுமா? யாருக்காவது கணக்கு தெரியுமா? கணக்கு தெரியாது. என்னமா? ஸ்டேஜ்ல போனதான் தெரியும். 47 லட்சம்
எத்தனை ஆண்டு? 2 ஆண்டு. 2 ஆண்டு. ஆனா அதிக அரசாங்கம் என்ன கணக்கு சொல்லுது தெரியுமா? 5.25 லட்சம், 5.25 லட்சம் மக்கள் தான் மரித்தார்கள் என்று அரசாங்கம் கணக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. மாறாக WHO கணக்கு சொல்லுது 47 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இந்தியாவில் மட்டும் மரித்தார்கள் என்று சொல்லுகிறது. அப்போ இவ்வளவு பெரிய மரணங்கள் எதனால் நடந்தது? ஏன் ஆண்டவர் சும்மா இருந்தாரு? ஊழியக்காரர்கள் மரித்தார்களே, பெரிய பெரிய தலைவர்கள் மரித்தார்களே, ஏன் ஆண்டவர் ஏன் அமைதியாக இருந்தார் என்றால், வசனம் வேறு ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறது, நாம் வேறு ஒன்றை சொல்லி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒப்பு கொடுங்க, மிக மிக கவனமாக இருங்க. பெரிய விஷயம், நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்று வந்தேன். பரவாயில்ல, மீண்டும் ஒரு முறை வரும்போது நான் உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கிறேன். நிறைய காரியங்கள் இருக்கிறது. இது போல நாம் வேதத்துக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. அப்படியானால் அவருக்கு விரோதமாக நான் செய்து கொண்டு நான் அவரை அடைவேன் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தால் நாம் கைவிடப்படுவோம். புரிந்து கொள்ளுங்கள். அந்த எச்சரிப்பை செய்தியை சொல்லத்தான் ஆண்டவர் இவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்கு உங்களை கூட்டு வந்தாரு. ஆகவே ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய வசனத்துக்கு செவி கொடுங்க. ஆகவே தான் ஆண்டவர் சங்கீதம் 1:2 வசனங்களை எதை சொல்லுகிறது என்றால், வாசியங்கள் முடிக்கிறேன். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷனே மனுஷியே பாக்கியவான் என்று சொல்றார். யார பாக்கியவான் சொன்னாரு? அது மாத்திரம் இல்ல, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாம, பாவிகளுடைய வழியில் இல்லாம, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. ரொம்ப முக்கியம். அடுத்த முக்கியம், இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே அன்றி, காரு, பங்களா, பெரிய வீடு, தோட்டம், துறவு உள்ளவங்க எல்லாம் பாக்கியவான் இல்லை என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நில்லுங்கள். ஆண்டவருடைய பாதத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவைகள் நம்மை குடமிடுகிறதாக இருக்கிறது. அது இருபுறம் கருப்புள்ள பட்டயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். இதற்காக ஜெபிங்க. ஆண்டவரே, வசனத்தை நான் இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். வசனத்தின் ஆழம். இப்ப பயிர் விளை வைக்கிறோம்னா என்ன பண்றோம்? எப்படி ஏழு சொல்றாங்க? ஏர் விழுறது எப்படி விழணும்? என்னமா? ஆழமா விழணும். அது போலதான் வசனத்தையும் ஆழமாக தியானிக்க வேண்டும். ஆழமாக தியானிக்கும் போது சத்தியம் வெளிப்படும். அந்த சத்தியம் நம்மை மேன்மைப்படுத்தும், நம்மை உயர்த்தும், நம்மை நீதிமானாக்கும், நம்மை ஞானவானாக மாற்றும். அது வானத்திலே ஜொலிக்கிற நட்சத்திரங்களாக நம்மை மாற்றும் என்று வேதம் சொல்கிறது. ஒப்பு கொடுங்கள், தலைகளை தாழ்த்துங்கள், கண்களை மூடுங்கள். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரை
முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை ஆராதனை.